ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகா அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ. ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 வீடியோஸ் பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பார்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வித்தவுட் ஃபார்முலாவில் தான் போடுறோம். ஃபார்முலா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 1:2:3 இன் தலைகீழின் விகிதம். இது 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. என்னென்னா ரேஷியோ ஆஃப் 1:2:3. இந்த கொஷினை படிக்கும்போதே தெரியுது இதனோட தலைகீழி. இப்போ தலைகீழினா நமக்கு தெரியும். இப்போ ஒரு பொருள் திங்ஸ் ஒன்று இருக்குன்னா அதை தலைகீழாக கவிழ்த்து வைக்கிறோம் பார்த்தியா, அதுதான் தலைகீழி, ரைட்டா? சரி, ஓகே. 1 2 3 அப்படின்னு இருக்கிறத எப்படி தலைகீழியாக எழுதுறது? நம்ம ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போது 1:2:3 அப்படின்னு இருக்குன்னா ரேஷ்னலில் என்ன பார்த்துருக்கோம்? இது கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதனோட தலைகீழ் எழுதலாமா? இப்போ தலைகீழ் எழுதுனா 1 மேலே போயிட்டு இந்த 1 கீழே வரும். ஸோ இது சேம் அப்படியே தான் வரும். அப்போ அது எழுதிக்கலாமா? 1/1. நெக்ஸ்ட் இதனோட தலைகீழி மேலே 1 போகும், கீழே வந்து 2 வரும். அப்போது என்ன வரும் ஆன்சரு? 1/2. நெக்ஸ்ட்டு 1 வந்து மேலே போகும், 3 வந்து கீழே வரும். அப்போது 1/3. ஸோ இதனோட தலைகீழி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஆப்ஷனில் இதுவே கொடுத்துருந்தா இதுதான் ஆன்சர். இது வந்து ஆப்ஷனில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வந்து இதை நாம் சிம்ப்ளிஃபை பண்ணணும். எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது? இது வந்து எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? நார்மலாக இந்த மாதிரி கொடுத்துருந்தா ரேஷியோ கொடுக்காம நார்மலாக இந்த நம்பர் கொடுத்துருந்தா எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். ஓகேங்களா? இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். இதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். அவ்வளோதான், முடிஞ்சது. எழுதிடலாமா? ஸோ இப்போ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 6. 2 × 3 6. மேலே 1 இருக்கிறதுனால 1 × 6 6 தான். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதை மறைச்சிக்கிட்டு இதை 2த்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 3. 1 × 3 3. இங்கே 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது 3 தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் 1 × 2 2. மேலே இங்கே 1 இருக்குது. ஸோ 1ஓட 2 மல்டிபிள் பண்ணும்போதுக்கு நமக்கு சேம் 2 தான் கிடைக்கும். இதை மேலும் சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இது சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். எங்கள் ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, 6:3:2. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அதில் 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் கொடுத்தா ரொம்பவே சிம்பிள். 9:121 இன் தலைகீழின் விகிதம் 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 2 நம்பரோட இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த நம்பரை இங்கே போடுங்க, இந்த நம்பரை இங்கே போடுங்க, அவ்வளோதான். முன்னாடி இருக்கிறத பின்னாடி போடுங்க, பின்னாடி இருக்கிறத முன்னாடி போடுங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 121:9. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான், ரொம்ப சிம்பிள். இந்த 2 நம்பர் வந்தால் ரொம்பவே ஈஸி. 3 வந்தால் தான் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 1/x = 1/y = 1/z = 2:3:5 எனில் x = y = z என்பது. if 1/x = 1/y = 1/z = 2:3:5, find the value of x = y = z. ஸோ லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்ட்டு கொடுத்துட்டு ரேஷியோவில் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துருந்தா இங்கே இருக்குது பார்த்தீங்களா 1/xோட வேல்யூ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 1/yயோட வேல்யூ இங்கே செகண்டில் என்ன இருக்கோ அது. அப்போது 3ன்னு இருக்கா? நெக்ஸ்ட்டு 1/zோட வேல்யூ தேர்டில் என்ன இருக்குது? 5ன்னு இருக்குது. அவ்வளோதான்.
லாஸ்ட்டு இதில் சொன்னீங்களே மேம், அது என்னென்னா 4 புள்ளியோ ஈக்குவல் டு 2 புள்ளியோ வந்தால் அது விகித சமம்னு சொன்னீங்க. லாஸ்ட்டில் இருக்கிறதும் பெருக்கணும், மிடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணி எழுதணும்னு சொன்னோன்னா அதில் விகித சமம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. இதை வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்னு கொடுத்தா இதுக்கு இது சமம், இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல், அவ்வளோதானே தவிர விகித சமம்னு கொடுத்தா தான் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதில் விகித சமம்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம 1/xக்கு 2ன்னு எடுத்துக்கணும், 1/yக்கு 3ன்னு எடுத்துக்கணும், 1/zக்கு 5ன்னு எடுத்துக்கணும். அதுதான் இதனோட மீனிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸோ ஒய் இசட்டோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 2வை இந்த சைட் கொண்டு வாங்க, எக்ஸை அந்த சைட் கொண்டு போகும்போது என்னவாகும், எக்ஸு டிவைடில் இருக்கிறது மல்டிப்பிளாக ஆகும். இங்கே 2 வந்து மல்டிப்பிளில் இருக்கிறது டிவைட்காக வரும். அப்போது 1/2ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 1/2ன்னு கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ 1/3ன்னு கிடைக்கும், இசட்டோட வேல்யூ 1/5ன்னு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/2 1/3 1/5ன்னு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு சம்மில் போட்டோம் பார்த்தீங்களா, எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி எழுதுனா என்ன வரும், 3 × 5 15, 1 × 15 15. அப்போது இதனோட வேல்யூ 15. நெக்ஸ்ட்டு இதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 2 × 5 10. அப்போ மேலே 1ஓட 10 மல்டிபிள் பண்ணால் சேம் 10 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 × 3 6, மேலே 1ஓட இந்த 6ஐ மல்டிபிள் பண்ணும்போது சேம் 6ன்னு தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம மேலும் வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இது சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 15:10:6. ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 3 கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே 5:4:6. இந்த 3 கார்கள் ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம். இப்போ நம்ம காரு, சைக்கிளு, பைக் எது கேட்டாலுமே ஓகே, நமக்கு நார்மலாகவே எடுத்துக்கோமே, நார்மலாகவே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஸ்பீடாக போகும்போது சீக்கிரமாக போயிடுவோம், டைம் வந்து கம்மியாகும். அதே ஸ்லோவாக போகும்போது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வேகங்களின் விகிதம். வேகங்கள் இவ்வளோ கொடுத்தா அதனோட டைம் வந்து எப்போவுமே இதனோட ஆப்போசிட் சைட் தான் இருக்கும். அப்போது தலைகீழி, இந்த மாதிரி கொஷின் கேட்டாவே அதனோட தலைகீழி கேட்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இன்டைரக்டாக தலைகீழி. இப்போ லாஸ்ட்டு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான் சேம் மெத்தட். எப்படின்னு பார்த்துடலாமா? இப்போது எக்ஸ் 5:4:6 அப்படின்னா 5 கீழே ஒரு 1 இருக்கிறதாகவும் 4 கீழே ஒரு 1 இருக்கிறதாகவும் 6 கீழே ஒரு 1 இருக்கிறதாகவும் தான் அர்த்தம். ஸோ இதனோட தலைகீழி என்னென்னா 1 மேலே வரும், 5 கீழே வரும். ஸோ இதனோட தலைகீழி என்ன, 1/5 1/4 1/6. ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், இங்கே இருக்கிற வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை மறைச்சிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 6 × 4 24. அப்போது மேலே 24 வரும். இந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதை மறைச்சிக்கிட்டு இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6 × 5 30, மேலே இங்கே 30 வரும். இங்கே 1 இருக்கிறதுனால நமக்கு சேம் அதே நம்பர் தான் வரும். இங்கே வேறு நம்பர் இருந்தால் இங்கே இருக்கிற நம்பரோட சேர்ந்து மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண வரும் 5 × 4 20. 20 × 1 வந்து என்ன வரும், சேம் 20 தான் வரும்.
இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா? சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். 2ஆல் சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும்? இங்கே 12, இங்கே 15, இங்கே 10. இப்போ இது மேலும் இது சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள். 12:15:10. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A:B:C is equal to 2:3:4 எனில் A/B B/C C/A இன் மதிப்பு காண்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தா இங்கே ஏக்கு என்ன ஃபஸ்ட்டு இங்கே இருக்கோ அதுதான் ஏவோட வேல்யூ, பிக்கு செகண்டில் என்ன இருக்கோ அதுதான் பியோட வேல்யூ, சியோட வேல்யூ 4 அப்படின்னு. ஓகேங்களா? அப்போது ஏவோட வேல்யூ என்ன? 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. இப்போ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? A/B. A/Bக்கு என்ன வரும்? அப்போது ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 2/3. நெக்ஸ்ட்டு B/Cயோட வேல்யூ. பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு C/A. C/A. சியோட வேல்யூ என்ன? 4, ஏவோட வேல்யூ 2. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போது A/B, B/C, C/Aன்னு கொடுத்துருக்கிறத நாங்கள் ABCயோட வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். நம்ம லாஸ்ட் சம்மில் என்ன பண்ணோம்? இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி இதனோட மல்டிபிள் பண்ணி எழுதணும். சேம் அதே மாதிரி பண்ணலாமா? இப்போது இதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 × 4 8. இந்த 8 வந்து இங்கே மேலே இருக்க 2ஓட மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 16 வரும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 3 × 2 6. 6ன்றதை இந்த மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். 6 18. அப்போ 18 தான் இதனோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 12. 12 × 4 எவ்வளோ? 48. அப்போ இது சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இது சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இது 2ஆல் சிம்ப்ளிஃபை பண்ணால் 8, 9, 24. இது மேலும் சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதனோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, 8:9:24 அப்படிங்கிறது தான் கரெக்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.